வண்டியோ காரோ நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாது. அந்த வண்டி வந்து நமக்கு அமையணும். இது வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கும். இந்த வண்டி வாங்கி 3000 கிலோமீட்டருக்கு மேலே நான் ஓட்டிட்டேன். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத அந்த வீடியோவில் சொல்லலாம் அப்படின்ட்டு நான் இங்கே வ்ளாக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம கவாசாக்கி W175 யூசர் ரிவ்யூ என்ன, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இந்த வண்டி யார் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்ற என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கவாசாக்கி W175 அந்த வண்டி வந்து இப்போ தான் கொஞ்சம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும். இது வரைக்கும் செகண்ட் ஹேண்ட் பைக் தான் வாங்கியிருக்கேன் அதிகமாகவே. ஒன்று ஸ்ப்ளெண்டரு, அதுக்கப்புறம் டிவிஎஸ் போட்டு, அதுக்கப்புறம் டிஸ்கவர் வச்சுருந்தேன். ஒரு 6-7 வருஷமாக டிஸ்கவர் தான் வச்சுருந்தேன். இந்த மூணுமே வந்து 100cc பைக் தான். ஒரு லோக்கல் கம்யூட்டருக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு சாதாரண பைக் தான் வச்சுருந்தேன். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து சொந்தமாக புதுசாக ஒரு பைக் வாங்கணும் அப்படின்றது இப்போ தான் எனக்கு தோணிருக்கு. என்னோடய ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பல்ஸ் தான். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே அந்த எக்ஸ்பல்ஸ் வாங்கணுன்ற முடிவுக்கு வந்துட்டேன். நான் முடிவு பண்ணும்போது 1,45,000 ஆன் ரோட் ப்ரைஸு அப்போ இருந்தது. இப்போ வந்து 2,15,000 அந்த ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நிறையா வேரியண்ட்டு விட்டுட்டாங்க அப்படின்றனால ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பட் ஸ்டில்லு வந்து எனக்கு அந்த பைக் தான் வாங்கணும் அப்படின்னு மைண்டில் இருந்தது. W175 வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற முன்னாடி வரைக்கும் அந்த வண்டி தான் வாங்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். ஒன்ஸ் வந்து இந்த வண்டி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஷோரூமில் போய் பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஷோரூம் வந்து சென்னையிலேயும் மதுரையில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்து இடம்னா கொச்சி, இந்த இடத்துல தான் ஷோரூம் இருக்குது. 3 ஷோரூம் மட்டும் தான் இருக்குது அப்படின்னாங்க. இதனால் ஓகே, இந்த வண்டியோட லுக்கு, இந்த ஸ்ட்ரீட் மாடல் இருக்குது இல்லையா, க்ரீன் கலரு, இது லுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால இதை போய் ட்ரை பண்ணி பார்க்கலான்ற ஒரு ஆசை இருந்துச்சு. இது ட்ரை பண்ணி பார்க்கலான்றதுக்கான 2 முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, ஒன்று ஃப்ளாட் சீட்டு, இன்னொன்று கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்குது, இன்னொன்று பார்க்குறதுக்கு வந்து ரெட்ரோ மாடலில் இருக்குது. கவாசாக்கியை பொறுத்த வரைக்கும் பழைய அந்த ரெட்ரோ ஸ்டைல் வந்து நான் சின்ன வயசுலலாம் பார்த்துருக்கேன். பஜாஜ் கவாசாக்கி கொலாபரேஷனில் நிறைய பைக் வந்துருந்துச்சு. ஸோ அதே மாதிரி கேட்டகரியில் இருக்க மாதிரி எனக்கு தோணுனதுனால ட்ரை பண்ணி பார்க்கலான்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் நான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு எக்ஸ்பல்ஸ் வந்து 2 விஷயத்தில் அடி வாங்குச்சு. ஒன்று, எனக்கு கால் வந்து ஃபுல்லாக எட்டாது. நான் வந்து 5.8 இருக்கேன், இருந்தால் கூட டோ தான் வந்து டச் ஆகும். அது வந்து ஒரு ஆஃப் ரோடு பைக் அப்படின்றாங்க. இருந்தாலுமே கூட ஆஃப் ரோடு பைக் நம்ம வாங்குகிறோம், ஆஃப் ரோடில் ஓட்டிடலாம் அப்படின்ற மைண்ட் செட் இருந்தாலும் நம்ம டிரைவிங் ஸ்கில் ரொம்ப முக்கியம். நான் வந்து லோக்கலில் ஓட்டிக்கிட்டு இருந்தாலும் ரொம்பவும் வந்து ஆஃப் ரோட்லேயும் போனது கிடையாது, ரொம்ப லாங்லேயும் ஓட்டினது கிடையாது. ஆனால் எக்ஸ்பல்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்கில்லு தேவை. ஸ்கில் நல்லா இருந்தால் நல்லா ஓட்டலாம் அந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். இல்லை அப்படின்னா நம்ம அதிகமாக வந்து கீழே விழுந்து எந்திரிக்க வேண்டியதாக இருக்கும். இன்னொரு மேட்டர்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து உட்காந்து போகிறதுக்கான சொஃபிஸ்டிகேட்டடாக இல்லை. அந்த சீட்டு ஹைட்டும் அதிகமாக இருந்துச்சு, ரொம்ப ஒல்லியான சீட்டுன்றனால அந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு. எனக்கு ஹைட்டும் கரெக்டாக இருக்குது, ஹேண்டில் பண்ணக்கூடிய 132 கிலோ வெயிட்டு தான். எங்கள் அம்மாவுக்கும் உட்காரதுக்கு சூப்பராக இருக்குது, சீட்டு நல்லா இருக்குது, ஹைட்டும் கரெக்டாக பக்காவாக இருக்குன்றனால இந்த வண்டி எடுக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இந்த வண்டி எடுக்கிறதுக்கு அப்புறம் ஷோரூமில் போய் நான் விசாரிக்கும் போது நிறைய வித்தியாசமான விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா கவாசாக்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு வண்டி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பேசிக்காக என்ன தேவை, டயரு, வீல் பேஸு, பக்காவான இன்ஜின்னு, பிரேக்கு, இது மட்டும்தான் இருக்குமா அந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் பஜாஜ், ஹீரோ, ஈவன் ராயல் என்ஃபீல்ட்லாம் கொடுக்குற அளவுக்கு நிறையா சென்சாரு, அந்த மோடு, இந்த மோடு, அதுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்களாம் கவாசாக்கியை பொறுத்த வரைக்கும். நிஞ்சா வண்டி ஒன்று காமிச்சாங்க. அந்த நிஞ்சா வண்டி அந்த பையன் வந்து காமிச்சு, இதிலே பேசிக்கான விஷயம் மட்டும் தான் ப்ரோ இருக்கும் கவாசாக்கியில். உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேன்சியான விஷயங்கள் பெருசாக வச்சுக்க மாட்டாங்க. பவரு, அதுக்கப்புறம் பில்ட் குவாலிட்டி 2 மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களே தவிர, நீங்கள் மற்ற பைக்கை கம்பேர் பண்ணிட்டு வந்து இதை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். பைக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கிறது கஷ்டம் தான், அதை ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் அப்படின்னு எனக்கு சொன்னாப்புல. பட்டு சரி ஓகே, எனக்கு வந்து பேசிக்கான பைக் தான் வேணும், ரொம்ப வந்து டிஜிட்டலாகவும் சென்சராகவும் இருக்கிறது எனக்கு பிடிக்காது. அதனால தான் வந்து இதை எடுத்தேன் நான். ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஆன்லைன்லேயே இருக்கும், நீங்கள் ஃபுல்லாக அதே பார்த்துக்கோங்க. 177cc, இது வந்து ஏர் கூல்டு இன்ஜினு. ஏர் கூல்டு இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இதான் இன்ஜின். ஆக்சுவலாக ஏர் கூல்டு இன்ஜின் 177cc. ரேட்டு வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 1,72,000 வந்துச்சு. ஸோ நான் வாங்கும்போது இது வந்து ஆல்ரெடி 1,80,000 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் 15,000மோ 10,000மோ கம்மி பண்ணியிருக்காங்க ரேட்டு. நான் வாங்கும்போது ஒரு 15,000 கம்மி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதாவது கவாசாக்கியில் இருந்தே. ஸோ இதுதான் ரேட்டு. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது நான் வந்து ஜேஎம்பி இங்கே போய் வண்டி எடுத்தேன். ஓஎம்ஆரில் கூட ஜேஎம்பி கவாசாக்கியில் தான் வண்டி எடுத்தேன் நான். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வண்டி சூப்பராக இருந்தது. ஏன்னா நான் ஆல்ரெடி ஓட்டின பஜாஜ் டிஸ்கவர் மாதிரியான அதே வெயிட்டு, அதே மாதிரியான போஸ்டர் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும்
நான் ஓட்டும்போது பயங்கர கான்ஃபிடென்ட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த வெயிட் ரேஷியோ வந்து பக்காவாக வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த பைக்கில் நம்ம உட்காந்து ஓட்டும்போது. ஸோ அதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு. சரி ஓகே இந்த பைக்கை எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இன்னொரு மைண்ட் செட் என்ன அப்படின்னா, நம்ம ஏதோ தனியாக வேறு ஏதோ ஒரு பைக் எடுக்கிற மாதிரி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இது நான் பார்த்ததும் கிடையாது, ரோடில் யார் ஓட்டியும் பார்த்ததும் கிடையாது, யார்கிட்டையும் ஓனர்ஷிப் ரிவ்யூ கேட்டதும் கிடையாது. நம்ம ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டும் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு கட் ஃபீலில் அமௌண்ட்டை அட்வான்ஸ் பே பண்ணிட்டு ஒரு மாதத்தில் வண்டி வந்துருச்சு. காசை கட்டி வண்டியை எடுத்துட்டேன். நான் வண்டி எடுத்து முதல் நாள் ஓட்டும்போது எக்ஸ்ட்ரீம் ஹீட்டு, பயங்கரமான ஹீட் இருந்துச்சு. போயிட்டு ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு ஒரு ஓஎம்ஆர்லேயே ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்து வண்டியை ஓட்டி பார்த்தேன். ஓட்டி பார்த்தோன்னா ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்பீடோ மீட்டர் வந்து ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து இன்ஜினோட லைட் வந்து பிளிங்க் ஆச்சு. ஸோ அதை நான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன்னா உங்களுக்கு வந்து தெரியும் பக்காவாக. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் லைட் இருக்கு இல்லையா, இது பிளிங்க் ஆகிட்டு இருந்துச்சு வாங்கின புதுசில். ஸ்பீடோ மீட்டர் ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் ஆமாம், இன்ஜின் பிளிங்க்கு, ஸ்பீடோ மீட்டர் ஒர்க் ஆகலை, ஹீட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த பிரச்சனை இருந்தனால அவர் டேரெக்டாக கொண்டு போயிட்டேன். அன்றைக்கே ஃபஸ்ட் நாளே கொண்டு போயிட்டு இந்த ஸ்பீடோ மீட்டர் வந்து சரி பண்ணிட்டேன். இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அப்படி ஸ்டாட்டிக்காக இருக்குது இல்லையா, ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் ஒரு ஆசிலேஷன் கொடுக்குறதுல அந்த மாதிரி கொடுக்கணும். அதான் அந்த நார்மலான மோடே. அதுக்கப்புறம் இது பிளிங்க் ஆச்சு. இது என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்ஜின் லாக் பண்ணியிருக்கோம் கவாசாக்கியில். எல்லா வண்டிக்குமே அது நடக்கும். ஒரு வாரம் கழிச்சு வந்து ரிலீஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு வாரம் கழிச்சு போனேன். இந்த லாக் ரிலீஸ் பண்ணிட்டு நார்மலாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அதுவும் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. பெருசாக ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த சைட் லாக் ஒர்க் ஆகாம மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அது வந்து சைட் லாக் ப்ராப்ளம் இல்லை. இது லைட்டாக வந்து ஷேக் பண்ணி சைட் லாக் பண்ணணும். அந்த ஒரு இது தெரியாதனால அவங்கள்ட்ட போய் கேட்டேன், அதுவும் சொன்னாங்க. ஸோ அதுவும் ரிசால்வ் ஆகிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வண்டி ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு 2 நாளுக்கு வந்து எனக்கு டிராஃபிக்கில் மூவ் பண்ணும்போது ரொம்ப ஹீட் இருக்கும். ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேயே மூவ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி மூவ்மெண்ட்டில் ரொம்ப ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்றபடி லாங் ஓட்டும்போது எனக்கு பெருசாக தெரியல. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு கட் ஃபீல்டில் சரி ஓகே 1000 கிலோமீட்டரில் ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹீட்டு வந்து ரொம்ப தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சரி சென்னையிலேருந்து காரைக்குடிக்கு நம்ம போயிட்டு வந்துட்டோம்னா ஒரு 1600 கிலோமீட்டர் வந்துடும். வந்தவுடனே அந்த சர்வீஸ் கொடுத்து பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். எங்கள் காரைக்குடிக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். போகிறதுக்கு ஒரு 420 கிலோமீட்டர், வர்றதுக்கு ஒரு 420 கிலோமீட்டர், லோக்கலில் ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டினேன். திரும்பி வரும்போது 1500-1600 கிலோமீட்டர் ஓட்டினேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் சர்வீஸ் நான் கொடுத்துட்டேன். நான் ஆக்சுவலாக நான் எப்படின்னா 70-80 அந்த ரேஞ்சில் தான் வந்து வண்டியை ஓட்டு போனேன். ஹையஸ்ட் ஸ்பீடே வந்து 80 தான். 70-80க்குள்ளே தான் மெயின்டைன் பண்ணேன். இப்போ வரைக்கும் அவ்வளோ ஸ்பீடு தான் மெயின்டைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த வண்டிக்கு வந்து அவ்வளோ தான் தாங்கும். 130 கிலோ வெயிட் அப்படிங்கும்போது ஹைவேல வந்து காற்று ரொம்ப அதிகமாக அடிக்கும். 80க்கு மேலே நீங்கள் போகும்போது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்காது வண்டி ஓட்டும் போது. அவ்வளோ ரிஸ்க் எடுத்துலாம் ஓட்டணும்னு அவசியம் கிடையாது. 80 வந்து பக்கா. ஆனால் 80ல் வந்து கொஞ்சம் திணற மாதிரி இருந்துச்சு. இதை வந்து என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணும்போது அவங்கள்ட்ட சொன்னேன் நான், இந்த மாதிரி 80ல் போகும்போது திணற மாதிரி இருக்குது. 70 வரைக்கும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது, என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணாங்க, ஆக்சிலில் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. பட் அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லை, அரெஸ்ட் ஆகிடுச்சு. ஹீட்டும் வந்து ரொம்ப இல்லை. ஹீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ஃபுட் பேக் இல்லையா, இந்த இடத்துல வந்து கால் வைக்கிறோம். கால் இப்படி இங்கே தான் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி வச்சுருக்காங்க. இது நல்ல வந்து ஒரு திங்க்கு. ஆக்சுவலாக இந்த ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நல்லா யோசிச்சு கரெக்டாக வச்சுருக்காங்க. இது வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்கு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா இன்ஜின் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒன்று இந்த இடத்துல தான் ஹீட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். இந்த இடத்துல தான் ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே வந்து நம்ம உடம்பு வரப்போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம உட்கார்ற பொசிஷன் வந்து கால் வந்து இப்படி தான் வரும். கால் வந்து நான் உங்களுக்கு உட்காந்து காமிக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து தெரியும், கால் வந்து கொஞ்சம் சாய்வாக இருக்குன்றனால உங்களுக்கு ஹீட்டு வந்து உங்களுக்கு காலை வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கீழேயும் வந்து இப்படி இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் என்ஜினில் ஹீட் ஓரளவுக்கு இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது. அந்த மாதிரி தான் வந்து அந்த ரைடிங் போஸ்டர் வந்து இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இந்த ஷீல்டு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதோட யூசேஜ் வந்து எனக்கு ரொம்ப இது நல்ல ஒரு சென்ஸான ஒரு விஷயமாக பட்டுச்சு. நல்லா கரெக்டாக யோசிச்சு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நல்லா இருக்குது. இதுதான் வந்து வண்டியோட ஹீட்டிங் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும். இந்த வண்டி வந்து ஒரு 40லேருந்து 80க்குள்ளே நான் ஓட்டுவேன். லாங்லாம் போகும்போது எனக்கு வந்து அப்போ வந்து ஹீட் பெருசாக தெரியாது. லோ ஆர்பிஎம்மில் லோ கியரில் மூவ் பண்ணும்போது மட்டும் லைட்டாக ஹீட்டு தெரியும். அதுவும் வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்கு அப்புறம் அந்த ஹீட் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு எனக்கு. ஸோ நான் வந்து ஒரே ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணி பக்குவமாக ஓட்டுறதுனால அப்படி இருக்கா என்ன அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி செட் ஆகிருக்கு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். டியூப்லெஸ் டயரு, அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னொன்று அப்ரைடு பொசிஷனில் ஓட்டுறோம் அப்படின்றனால உடம்பு வழியே வராது. நான் இது வரைக்கும் எங்கே போயிருக்கேன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடித்ததுக்கப்புறம்
ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிடுறேன். ஸ்டார்டிங்கில் சென்னையிலேருந்து காரைக்குடி, காரைக்குடி டு சென்னை, மறுபடியும் ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு சென்னை டு காரைக்குடி நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கேருந்து ஒரு 5 நாள் வந்து மூணார் ட்ரிப்பு, இடுக்கி மாவட்டம். இங்கேருந்து நேராக மூணாறுலேருந்து பூப்பாரா, அதுக்கப்புறம் நெடுங்கண்டம், அதுக்கப்புறம் அங்கேருந்து வாகமான் போனேன். வாகமான்லேருந்து இடுக்கியிலேருந்து நேராக எலப்பாரா வந்துட்டு, எலப்பாராலேருந்து மறுபடியும் குமுளி. இந்த மாதிரி 5 நாள் வந்து அங்கே காட் ரோடு, வெறும் மலை, அதிலே வந்து வண்டி ரன் பண்ணேன். மலையில் நிப்பாட்டினாலுமே வந்து அடுத்த நாள் காலையில் சிங்கிள் ஸ்டார்ட்லேயே வந்து ஸ்டார்ட் ஆயிரும், ஸ்ட்ரகிளே இல்லை. எனக்கு அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், இன்ஜினோட அந்த கெப்பாசிட்டியே வந்து வேறு லெவலில் இருக்குது. பேட்டரி வந்து பக்காவாக இருக்கிறதுனால எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. நான் ஃபஸ்ட்டு வந்து மலையில் ரைட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. பைக் எடுத்துட்டோம் அப்படின்னா மலையில் ரைட் பண்ணணும், மூணார் மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு இடத்துல. அந்த ஒரு ஆசைக்காக தான் நான் வண்டி எடுத்துகிட்டு போனேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, யார் வாங்கலாம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து MT-15, R15 வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து KTMல வந்து 200cc இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. நீங்களாம் வந்து இந்த வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா அதோட பவரே வேறு. MT-15 எடுத்திங்கன்னா 19 பவர், 18 19ன்னு இருக்கும். இது வந்து 12 தான், ஓகேவா? ஆனால் இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா, நான் லோக்கலில் 100cc வச்சுருக்கேன், ஒரு டிவிஎஸ் சுட்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், இல்லை பேசிக்கான பைக் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு அப்கிரேட் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வண்டி பக்காவான வண்டி. இது மோஸ்ட்லி நான் வந்து இது வரைக்கும் 3000 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணாலுமே கூட என்கிட்ட வந்து ஒரு 40-45 வயசு ஆளுங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த வண்டி வந்து எவ்வளோ ரேட்டு, என்ன எனக்கு வாங்கணும் அப்படின்ற மாதிரி. அந்த ஏஜ் கேட்டகரியை பேஸ் பண்ணி தான் கவாசாக்கி வந்து இந்த வண்டியை விட்டுருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்குமே அது இந்த வண்டி வந்து பிடிச்சதுக்கான காரணம் இதோட ரெட்ரோ லுக்கு, அதுக்கப்புறம் இந்த கவாசாக்கியோட அந்த பில்டு குவாலிட்டி. இந்த 2 தான் நான் கேள்விப்பட்டு தான் எடுத்து ஓட்டினதுக்கப்புறமா எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. இது 1.72, இதுவே வந்து ரொம்ப ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 1.50, 1.45 தான் இதோட கரெக்டான ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓகே தான், பக்காவான ரேட்டில் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வண்டியோட ரைடிங் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு 150-200 கிலோமீட்டர் வரைக்கும் நான் ஸ்டாப்பாக ஓட்டியிருக்கேன். நான் இப்போ லாங்கில் போகிறேன், இப்போ சென்னையிலேருந்து நான் காரைக்குடி வரேன் அப்படின்னா ஒரு 420 கிலோமீட்டர், ஓகேவா? விழுப்புரம் தாண்டி திட்டத்தட்ட பெரம்பலூர் வரைக்குமே கூட நான் வந்து ஜஸ்ட்டு ஸ்டாப் பண்ணாமல் வந்து ஓட்டிகிட்டு வந்துடுவேன். மோஸ்ட்லி நான் 3 டைம் வந்து அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்ட்ரெச் வந்து மோஸ்ட்லி நிப்பாட்ட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. அந்த இடங்களில் பெருசாக டிராஃபிக் எதுவும் இருக்காதுன்றனால ஃபுல்லாக வந்துடுவேன். அப்படி வந்தாலுமே கூட வண்டி எந்த ஸ்ட்ரகிளுமே கொடுக்காது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து 110 கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு பேப்பரில் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 90 வரைக்கும் ஓட்டுறது பெஸ்ட்டு. பட் 90 வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரகிள் ஆகும். உங்களுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் வந்து கால்லையும் அந்த ஹேண்ட்பாரோட அந்த ஆக்சில் பண்ணுறோம்ல அந்த இடத்துலையுமே வந்து வைப்ரேஷன் வந்து தெரிய ஆரம்பிக்கும். நான் அதனால் வந்து 80க்கு மேலே வந்து மூவ் ஆனாலே நான் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவேன் ஸ்பீடை. எனக்கு தெரியும், ஓட்டும்போது தெரியும் இல்லையா நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து எனக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கவங்க அந்த வண்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதோட பில்லியன் சீட்டை பொறுத்த வரைக்கும் சைடில் இப்போ எங்கள் அம்மா உட்காந்தாங்க அப்படின்னா, சைடில் உட்காந்தாங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு முதுகு வலியோ பட்டோ எதுவுமே வலிக்கிறது கிடையாது. ஆனால் 2 பக்கம் கால் போட்டு உட்காரும்போது இதில் வந்து ஒரு பிரச்சனை வருது. என்னென்னா, இந்த சைடு அந்த பில்லியன் அந்த இது இருக்குல்ல, ஃபுட் பேக்கு பின்னாடி, அந்த ஃபுட் பேக் வந்து கொஞ்சம் உயரமாக இருக்குது. பின்னாடி உட்காரக்கூடிய ஆளுங்க 2 பக்கம் கால் போட்டு உட்காந்தாங்கன்னா ரொம்பவும் கால் மடக்கி உட்கார மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொன்னாங்க. நானுமே உட்காந்து எங்கள் மாமாவை ஓட்ட சொல்லி உட்காந்து பார்த்தேன், எனக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு. அப்படிங்கும்போது பில்லியனுக்கு வந்து 2 பக்கம் கால் போட்டு உட்காரது இந்த பைக்குக்கு வந்து பெருசாக வந்து செட் ஆகாது. ஒரு 30-40 கிலோமீட்டர் போயிட்டு வரோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ரொம்ப லாங்கெலாம் போகிறீங்க அப்படின்னா இது வந்து தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி சிங்கிளாக ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும், உடம்பு வலி வராது. இன்னொன்று லக்கேஜை பின்னாடி வச்சுட்டு ஓட்டுறதுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரிக்கு இந்த வண்டி வந்து சூப்பரான ஒரு வண்டி. என்னோடய ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே. டெக்னிக்கலாக வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, இதோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஓரளவுக்கு தான் எனக்கு தெரியும். நான் சொன்னாலுமே வந்து தப்பாக சொல்லிட்டேன்னா போச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆன்லைனில் செக் பண்ணிக்கிங்க. நிறைய வீடியோஸ் இருக்குது இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்றதை பார்க்குறதுக்கு. பட் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னதான் உங்களுக்கு வந்து தெரியும். உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும், ஓ இந்த வண்டி இப்படி இருக்குது போல் அப்படின்னு மாதிரி கெஸ் பண்ண முடியும். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த வண்டியோட இது வந்து சின்ன வண்டி தான். இதோட ஹைட்டு கம்மியாக இருக்க பட்சத்தில் இந்த அளவுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பெருசாக எந்த வண்டியிலையும் இல்லை நான் செக் பண்ண வரைக்கும்.
நீங்கள் ஹண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதோட ரொம்ப கம்மி, ரொம்ப லோவாக தான் இருக்குது. பம்பர் வந்து இடிக்குது அதில் ஸ்பீட் பிரேக்லாம். இன்னொன்று நான் வந்து சிவகங்கை, காரைக்குடி, திருப்பத்தூர், புதுக்கோட்டை இந்த சர்க்கிளில் ரொம்ப லோக்கலில் தெரியக்கூடிய ஆள். இங்கெல்லாம் வந்து ஸ்பீட் பிரேக்கர்லாம் பெருசாக இருக்கும். இன்னொன்று வயலுக்குலாம் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஓரளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா லோக்கலில் கிராமத்தில் இருக்க ஆள் நான், எனக்கு வந்து ரொம்ப பார்த்துலாம் ஓட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ரெக்கார்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த வண்டி வந்து பக்காவான சாய்ஸு ஆக்சுவலாக. அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் நான் எடுத்தேன். அதை மைண்டில் வச்சு தான் எக்ஸ்பல்ஸ் எடுக்கலாம்னு பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டி வந்து எனக்கு அமைஞ்சிருச்சு. அதுதான் உண்மை. நமக்கு பிடிச்சிருக்கு, ஆசையாக இருக்குது, வாங்கணும் அப்படின்றது வாங்குறது ஒரு கேட்டகரி. ஆனால் நம்ம வந்து லாங்கில் ஓட்டும்போது நமக்கு செட் ஆகணும். நம்ம எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் திணறக்கூடாது. என்னடா அது வாங்கிட்டு நகட்டவும் முடியல, ஓட்டவும் முடியல அப்படின்ற ஃபீல் பண்ண. அதனால தான் நான் வந்து ராயல் என்ஃபீல்டு கண்டிப்பாக போகாத காரணம் அதுதான். வெயிட் மேனேஜ் பண்ண முடியாதனால அவ்வளோ சீக்கிரத்தில் ஈஸியாக, அதனால் அது ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ராயல் என்ஃபீல்டை. இன்னொன்று எக்ஸ்பல்ஸுமே வந்து எனக்கு பிடிச்சும் ஏன் வாங்கலை அப்படின்னா, இந்த வண்டி கொடுக்குற கம்ஃபர்டபுள் வந்து எக்ஸ்பல்ஸ் எனக்கு கொடுக்கல. ஏன்னா நம்மளோட இயல்பான நம்மளோட பிஹேவியரு, நம்ம உடம்பு வெயிட்டு, அதை வச்சு தான் வந்து நம்ம வண்டி வந்து வாங்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வண்டி வந்து எனக்கு பக்காவாக செட் ஆகிடுச்சு. இதை தவிர உங்களுக்கு ஏதாவது வேணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ பேசிக்காக தான் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய ஆஸ்பெக்டில் அந்த வீடியோ ரெடி பண்ணுறேன் இல்லையா, நீங்கள் கேட்கும்போது எனக்கு வந்து தெரியும். கொஞ்சம் பெரிய விஷயமா இருந்துச்சுன்னா வீடியோவே போடுறேன், இல்லாட்டினா கமெண்ட்லேயே வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் வந்து எதாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் இனிமேல் வந்து ஃபுல்லாக வீடியோலாம் என் வண்டியை வச்சு தான் கொண்டு போகிறேன். ஒவ்வொரு டெரைனுக்கும் நான் கொண்டு போகும்போது, ஒவ்வொரு பிளேஸுக்கும் கொண்டு போகும்போது இந்த வண்டி எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் வண்டி வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் என்னை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டேக்ஸ் வந்து நிறையா வண்டிக்கு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்றனால இப்போ அடுத்த வருஷம் நீங்கள் ஸ்டார்ட் ஆகும்போது டேக்ஸ் கம்மியாக வந்து ரேட்டு கம்மியாகவும் இந்த வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ நீங்கள் ஷோரூமில் போய் செக் பண்ணிங்கனாலும் இந்த வண்டி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு டிசம்பர் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா எந்தெந்த வண்டிக்கு வந்து ரேட்டு குறையுது, ஏன்னா இது வந்து 175 சிசி அப்படிங்கும்போது ரேட்டு வந்து இது கண்டிப்பாக குறையும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணி கம்மியான ரேட்லேயே வாங்கலாம். ஒரு 10,000 கம்மியாகுதுன்னு வச்சுங்களேன், அந்த 10,000க்கு நீங்கள் வந்து ரைடிங் ஜாக்கெட்டு, க்ளவுஸு, நல்ல ஹெல்மெட்டு இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன் நான். ஸோ அடுத்து இந்த ரைடிங் கியர்ஸ்லாம் நான் வாங்கினது அது தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் சேனல் க்ரோ ஆகும். எனக்கும் வந்து வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேங்க்யூ நண்பர்களே. நீங்கள் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வண்டியோட மைலேஜை பொறுத்த வரைக்கும் லாங்கில் போகும்போது 44, 45 அந்த மாதிரி கொடுக்குது. ஸோ லாங்கில் போகும்போது நான் ஃபுல் ஸ்ட்ரெச்சாக அடிக்கிறேன். ஓரளவுக்கு டேங்க் ஃபுல் பண்ணிட்டு ஓட்டிட்டு நான் வீட்டுக்கு போகும்போது ஆல்மோஸ்ட் வந்து பெட்ரோல் காலி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கால்குலேட் பண்ண முடியுது ஈஸியாக. பட் லோக்கலில் டிராஃபிக்கில் ஓட்டும்போது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த ரேஞ்ச் வந்து எனக்கு தெரியல, எவ்வளோ பெட்ரோல் போட்டோம், இவ்வளோ தூரம் ஓடி இருக்கோம், எவ்வளோ காலியாக இருக்குது அப்படின்ட்டு என்னால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. அதனால் வந்து அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. நான் போக போக நான் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதை வீடியோவில் க்ரியேட் பண்ணி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சர்வீஸ் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து 3000 ரூபா, 2500 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். நான் கிராஷ் கார்டு வேறு போட்டதுனால அதோட சேர்த்து 4000 ரூபா மொத்தம் வந்துச்சு எனக்கு சர்வீஸ் காஸ்ட். அப்படின்னு சர்வீஸ் காஸ்ட் ரொம்ப அதிகம் தான் மற்றதை கம்பேர் பண்ணும்போது. கவாசாக்கியில் எது வாங்கினாலும் காஸ்ட் அதிகம். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அந்த வண்டி வாங்குறதா இருந்தால்.